டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்மிடையே சென்னை தரமணையில் உள்ள அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் மருத்துவ மையத்தினுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், பொதுவாக பெண்களை தாக்கக்கூடிய மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கர்ப்பப்பை புற்றுநோயை பற்றி பேச வந்திருக்கீங்க. இந்த துறையில் நிபுணராகவும் இருக்கீங்க. பொதுவாக இந்த ரெண்டு கேன்சருக்கும் என்ன டாக்டர் வித்தியாசம்? ஓகே, ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ரொம்ப ரொம்ப காமனாக இருந்தது. அது எதனால் அப்படின்னா அப்போ இந்த என்ன ஹைஜீன் பர்சனல் ஹைஜீன்னு சொல்லுவோம், அது சரியாக இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த எஜுகேஷன் சரியாக இருக்காது. ஏழ்மை காரணமாக, பாவர்ட்டி காரணமாக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைஜீன் நல்லா ஆயிடுச்சு, எஜுகேஷன் நல்லா ஆயிடுச்சு, விழிப்புணர்வு நல்லா ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று கம்மியாச்சுன்னா இன்னொன்று ஜாஸ்தி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அதே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டு. இப்போ நிறைய ஒபிசிட்டி, உடல் பருமன், அதே மாதிரி இப்போ எக்ஸசைஸ் சரியாக பண்ண மாட்டேன்றாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஹார்மோன் சேஞ்சஸ், இது எல்லாம் சேர்த்து கர்ப்பப்பை புற்றுநோய் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை அப்படின்றது கம்ப்ளீட்டாக வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். கர்ப்பப்பை வாய் அப்படின்றது அந்த வெளிப்பகுதி கர்ப்பப்பை வெளியில் எங்கே நீட்டிகிட்டு இருக்கோ அதோட தான் கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வித்தியாசம். இதோட ட்ரீட்மெண்ட் முறைகள் வித்தியாசம், இது எப்படி அது வருது அப்படின்றது காரணங்கள் வித்தியாசம், எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு இருக்கும். ஸோ அதாவது தான் இதோட அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும், அதோட அணுகுமுறை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே கர்ப்பப்பையில் வருது, ஆனால் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இந்த கர்ப்பப்பை புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பெண்களிடத்தில் எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் டாக்டர்? சரி, இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 50 வயசுக்கு மேலே, அதாவது போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாடவிடாய் நின்றதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்போது மெனோபாஸ்லாம் இருந்ததுக்கப்புறம் யாருக்காவது ஒரு ப்ளீடிங் வருது, அதாவது ஏதாவது ப்ளீடிங் இல்லை ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி வருதுன்னா உடனே அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும். ஸோ இப்போது அதுதான் இதோட ஒரே ஒரு இந்த மெஜாரிட்டி பேஷண்ட்டுக்கு போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருக்கும். இதுதான் இதனோட ஃபஸ்ட்டு அறிகுறி. மெஜாரிட்டி என்ன ஆகுனா எல்லா பேஷண்ட் இது மாதிரி வந்த உடனே டாக்டரை அணுக வேண்டியது அவசியம். டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ 50 வயதுக்கு மேலே பொதுவாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு தான் இதனுடைய ஆபத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை இளம் வயது பெண்களுக்கும் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான ஆபத்து இருக்குதா? ஸோ கர்ப்பப்பை புற்றுநோய் அதை ஒரு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இது டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைப் 1 அப்படின்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே குண்டாக இருப்பாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மாதவிடாய் நின்றதுக்கப்புறம் தான் வரும். அதே மாதிரி இந்த நிறைய பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், இது மாதிரி இருக்கும். 80% கர்ப்பப்பை புற்றுநோய் இது மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஒரு 20% பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைப் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதை யாருக்கு வரும் அப்படின்னா யாராவது இப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வரலாம், இப்போது ஜென்ரலாக சின்ன வயசுலேயும் வரலாம். பட் அதாவது பார்த்திங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இப்போது ஜென்ரலாக கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேஷண்ட் 90-95% பேஷண்ட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5%, ஒரு 10%, 5-10% பேஷண்ட் இப்போது ஒரு சின்ன வயசில் வரலாம். இப்போ இளம் வயது பெண்களிடத்தில் பொதுவாக இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப காமனாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்கா? ஓகே, இப்போது கர்ப்பப்பை புற்றுநோய் அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி இப்போ குண்டாக இருக்காங்களா, சுகரு, பிபி இதெல்லாம் எதுக்காகணும், அதே மாதிரி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சில சமயம் ஜெனட்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதாவது சில சமயம் லிஞ்ச் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய், அதே மாதிரி பெருங்குடல் புற்றுநோயும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான காரணம் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு பார்த்திங்கன்னா உடல் பருமன்,
அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் சுரக்கும், எல்லாரும் பெண்களுக்கும் ஹார்மோன் சுரக்கும். அது நிறைய கண்டினியூஸாக சுரக்கும் போது, பிரேக்கே இல்லாமல் சுரக்கும் போது இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வரும். இப்போது பார்த்திங்கன்னா முன்னாடியே ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து வயசுக்கு வருது. அதே மாதிரி இப்போ குழந்தை இல்லாமல் இப்போ குழந்தை வரும்போது இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கட் ஆஃப் ஆகிடும். இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தொடர்ச்சியாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வயசு கூட கூட அந்த ஹார்மோனும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். குண்டாக இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த இந்த கொழுப்புலேருந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் இருக்கும். எல்லாமே சுற்றி பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்லாம் வரும். இந்த பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை நம்ம முக்கியமான இதுதான் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் சுரக்கிறது தான், கண்டினியூஸாக சுரக்கிறது தான் இதோட முக்கியமான காரணம். ஓகே, இப்போ இதனுடைய அறிகுறிகள்லாம் சொன்னீங்க டாக்டர். இப்போ இதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மார்பக புற்றுநோய்க்கெல்லாம் வந்து ஆண்டுதோறும் ஒரு பரிசோதனை ஒன்று வச்சுருக்காங்க, காமனாக மேமோகிராம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கர்ப்பப்பை புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏதாவது ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்கா எப்படி? ஸோ இப்போது ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை, ரெகுலராக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இப்போ ஜென்ரலாக எல்லாருமே ஒரு 50 வயசுக்கு மேலே வருஷம் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது பெட்டர், ஜென்ரல் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது பெட்டர். அந்த ஜென்ரல் ஹெல்த் செக்கப்பில் ட்ரான்ஸ் வெஜைனல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம், அடி வழியாக ஒரு ஸ்கேன் பண்ணுறது. இதில் கர்ப்பப்பைக்குள்ளே அந்த ஒரு லைனிங் இருக்கும். அந்த லைனிங் என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு வயசு கூட கூட அந்த ஒரு 4 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் அப்படி தான் இருக்கும். ஒரு 50 வயசு 60 வயசுக்கு போகும்போது ஒரு 4 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஒருவேளை அது 1 சென்டிமீட்டர் இல்லை 1.5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அது நெக்ஸ்ட் அது ஒரு இம்பார்ட்டண்ட் அறிகுறி. அவங்களுக்கு போய் பயோப்சி அது மாதிரி பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஜென்ரல் ஸ்க்ரீனிங், ஜென்ரல் ஹெல்த் செக்கப்லேயே நம்ம பண்ணும்போது ஒரு அடி வழியாக ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது எல்லா லேடிஸ்க்கும் நல்லது. ஏன்னா அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற லைனிங்கோட திக்னஸை பார்க்கறதுக்கு அது மட்டும் போதுமானது. இப்போ முன்கூட்டியே கண்டுபிடிச்சா எந்த அளவுக்கு இந்த கர்ப்பப்பை புற்றுநோயை நம்ம வந்து குணமாக்கலாம் டாக்டர்? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஜென்ரலாக ஒரு கேன்சர் ஒரு ஸ்டேஜில் வரும். இப்போ இந்த கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் பூரா 85% இந்த கேன்சர் வந்து ஸ்டேஜ் 1லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே யாருக்கு ஒரு ப்ளீடிங் வந்தாலும் ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு அப்நார்மல் அப்படின்னு போயிட்டு உடனே போய் டாக்டரை பார்த்துருவாங்க. ஸோ அதை வந்து தள்ளி போட மாட்டாங்க. ஸோ 85% இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து ஆரம்ப கட்ட ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதாவது ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும் போது அது ட்ரீட்மெண்ட்டும் சுலபமாக இருக்கும். அதோட அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம், எப்படி டிசீஸ் எப்படி அந்த க்யூர் ஆகிற பர்சன்டேஜோ அதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு சூழலில் அந்த கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலை வரும் டாக்டர்? இப்போது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே 50 வயசுக்கு மேலே தான் எல்லா பேஷண்ட்டும் இருப்பாங்க. இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு எல்லா பேஷண்ட்டுக்கும் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா எல்லா பேஷண்ட்டுமே இந்த கர்ப்பப்பையை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கேன்சரில் ஜென்ரலாக 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று அறுவை சிகிச்சை, ஒன்று கீமோதெரப்பி, ஒன்று ரேடியோதெரப்பி. ஒரு கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். கர்ப்பப்பை புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான். ஸோ இந்த இப்போ நான் ரிவர்ஸில் அதுவே நான் சொல்கிறேன், எந்த பேஷண்ட் கர்ப்பப்பை புற்றுநோய் வந்தால் கர்ப்பப்பை எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்றது தான் கேள்வியே இங்கே. இப்போ சில சமயம் நான் சொன்ன மாதிரி 5-10% பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நமக்கு வந்து 23-24 வயசில் கூட கர்ப்பப்பை புற்றுநோய் பார்த்துருக்கோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் பண்ணணும். ஆனால் சின்ன வயசு, இப்போ இன்னும் கல்யாணம் ஆகலை, இல்லை சில சமயம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை அப்படின்னா அதில் என்ன பண்ணுவோம்னா அதில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி பண்ணுவோம். அது வந்து ஃபர்டிலிட்டி ஸ்பேரிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வரும்போது ஒரு சில ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த க்ரைட்டீரியாலாம் கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கிறத அந்த ஃபுல்லாக அந்த லைனிங் ஃபுல்லாக ஸ்க்ரேப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு மருந்து கொடுப்போம். ஜஸ்ட் டேப்லெட்ஸ் தான், ஐதர் ஓரல் டேப்லெட்டாக இருக்கலாம் இல்லை கீழ் வழியாக வைக்கிற டேப்லெட்டாக இருக்கலாம். அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இருந்தால் எல்லா பேஷண்ட்டுக்கும் கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். யாருக்கு வந்து சின்ன வயசு இன்னும் குழந்தை பிறக்கலையோ அவங்களுக்கு தான் சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது, அதெல்லாம் செட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையை நம்ம பாதுகாத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறந்த உடனே கர்ப்பப்பையை எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ ஒருவேளை டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க திருமணம் ஆகாத இளம்பெண்கள், திருமணம் ஆகியும் குழந்தை இன்னும் பிறக்காத பெண்கள் அவங்களுக்கு சில நேரங்களில் வரும் அப்படின்றீங்க. அப்படி வரக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே அந்த குழந்தை பெரியும் அவங்க அடைய முடியுமா எப்படி? இல்லை, 100%. அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு 5லேருந்து 6 மாதம் இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டை முடித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியது அவசியம், பிளானிங் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே, ஒருவேளை அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமா? அந்த குழந்தைக்கு 100% பாதிப்பு எதுவும் இல்லை, அதனால எதுவும் இல்லை. பட் அதே மாதிரி நான் சொல்கிறேன்னா, இது எல்லா பேஷண்ட்டுக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூலாக பொருந்தாது. அதுலேயே நிறைய க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அதெல்லாம் ஃபில் பண்ணால் ஒரு 10 பேஷண்ட் சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 பேஷண்ட்டுக்கு இது மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி கரெக்டாக குழந்தை பிறக்கிற மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான சிகிச்சையில் என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது? சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோயில் முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குண்டாக தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி 80-90% பேஷண்ட் நல்லா குண்டாகவே இருப்பாங்க. இப்போ முன்னாடி காலத்தில் என்னென்னா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணி, இப்போ குண்டாக இருக்கவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களுக்கு வந்து சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும் எல்லாம். ஸோ இந்த பேஷண்ட் எல்லாமே எப்படின்னா ஒரு ஹை ரிஸ்க் பேஷண்ட் கேட்டகரியில் போயிடுவாங்க. ஏன்னா அந்த குண்டாக இருக்கிறதால இவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த கர்ப்பப்பையை எடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை பண்ணுறதால என்னென்னா பல காம்ப்ளிகேஷன் வரலாம். ஒன்று சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் வரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறதாலையும் சரி, இப்போது கொலஸ்ட்ரால், பிபி, சுகராலும் சரி, அதால் பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா உலகம் பூரா இதுக்கு என்னென்னா ஸ்டாண்டர்டாக வந்து இந்த மினிமலி இன்வேசிவ் ரொபாட்டிக் சர்ஜரி அதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக நல்ல பெனிஃபிட் வந்துருச்சு. இப்போது முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து ஒரு 6 நாள் 7 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும், 1 நாள் 2 நாள் ஐசியூவில் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி இல்லை. இதை வந்து கரெக்டாக இந்த ரொபாட்டிக் சர்ஜரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும்போது இந்த பேஷண்ட் இப்போ காலையில் ஆப்ரேஷன் பண்ணால் ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும் பேஷண்ட்டுக்கு. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கேன்சர், அந்த பேஷண்ட் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்டு, அவங்களுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கேன்சருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அன்றைக்கே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துலேயே வந்து பேஷண்ட் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரிய வரப்பிரசாதம் இந்த பேஷண்ட்டுக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். பேஷண்ட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேஷண்ட் வரும்போது என்ன ஆகும், ரொம்ப ஒரு டென்ஷனாக பயத்தோடு வருவாங்க. எனக்கு எப்படி டாக்டர் சர்ஜரி பண்ணுறது என்ன ஏதுன்னு. இப்போ அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ரிலாக்ஸாக போகும்போது எல்லா பேஷண்ட்டும், இந்த கேன்சரை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்துட்டேன், எல்லா பேஷண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போவாங்க. ஏன்னா அந்த பயம் இருக்காது, அந்த வலி இருக்காது, அந்த டென்ஷன் இருக்காது எல்லாமே. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு 140 கிலோ ஒரு லேடிக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்களால நடக்கக்கூட முடியல. அதை ஃபுல்லாக வந்து வீல் சேரில் தான் வருவாங்க, நடக்கக்கூட முடியாது. அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டு பாத்ரூம் போகிறதுக்கே ஒரு ஸ்டிக் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும், இல்லை யாராவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க நிறைய நாள் படுக்கையாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு பல பிரச்சனைகள், இந்த லங் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அன்றைக்கி சாயங்காலமே டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போது அதோட அவுட்கமும் நல்லா இருக்குது. இப்போ ஒரே நாள்லேயே டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த கர்ப்பப்பை எடுக்கப்பட்ட பெண்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வீட்டு வேலைகள் செய்வதோ, குடும்பத்தை கவனித்துக் கொள்வதோ, இல்லை ரெகுலராக அலுவலகத்துக்கு போகிறதோ அதெல்லாம் செய்யலாமா? அதில் எதுவும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? இப்போ இந்த சர்ஜரி இது மாதிரி இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நார்மலாக சாப்பிடலாம். மறுநாள்லேருந்து ஆஃபீஸுக்கே போகலாம். ஒரு டாக்டராக இருந்தாலும் வேலைக்கு போகலாம், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் மறுநாளே வேலைக்கு போகலாம். அதே மாதிரி இப்போது நார்மலாக வீட்டு வேலை பண்ணுறவங்களா இருந்தால் 2 நாள் கழித்து வீட்டு வேலை எல்லாமே நார்மலாக பண்ணலாம். ஸோ இது டெஃபினட்டாக வந்து இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இது கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து ஏதாவது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? சரி, ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு எந்த நார்மல் டயட் 1 மாதம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கலாம். இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, எதுவுமே சொல்ல மாட்டோம். நார்மல் டயட், நார்மல் வேலை. முன்னாடி தான் சுகர், பிபி இருந்தால் அதுக்கு என்னென்ன மாத்திரை சாப்பிட்டோம் எல்லாமே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். மேபி ஒரே ஒரு அட்வைஸ், ஜென்ரல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்.
இப்போ கர்ப்பப்பை எடுக்கப்பட்ட பெண்கள் வந்து வழக்கம் போல் அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் மறுபடியும் எப்போ ரெசியூம் ஆகலாம் டாக்டர்? மேபி எப்பவுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம்னு சொல்லுவோம். குறைஞ்சபட்சம் ஒரு மாதம். பிகாஸ் அந்த உள்ளுக்குள்ளே அந்த வெஜைனா அப்படின்னு சொல்லுவோம், அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் கழிச்சு நார்மல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதுக்குலாம் எவ்வளவு செலவாகும்? ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்களுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குமா? ஓகே, அது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகும். இப்போ நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காஸ்ட் அப்படி 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து இப்போ ரெக்கவரி அப்படின்றது, இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ ரெக்கவரி அப்படின்றது இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அன்றைக்கி வீட்டுக்கு போகிறது மட்டும் ரெக்கவரி கிடையாது. ரெக்கவரி அப்படின்றது எப்போ அந்த பேஷண்ட் இப்போது ஆப்ரேஷன் முன்னாடி எப்படி வந்து என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ எப்போ அதை அப்படியே ரெஸ்யூம் பண்ண முடியும், அப்போ தான் ஃபுல் ரெக்கவரி. நான் சொன்ன மாதிரி இந்த சர்ஜரி பண்ணி மறுநாள்லேருந்து எல்லாருமே முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸுக்கு பெருசாக லீவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லீவ் கட்டு அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதால் நம்மளுக்கு எந்த பாதிப்பு எதுவும் இல்லை. ரெண்டாவது, ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஜென்ரலாக அவங்கள பொண்ணோ பையனோ எல்லாருமே வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். இப்போது இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இன்னி ஒரு நாள் வேணும்னா அவங்க பொண்ணோ பையனோ ஆப்ரேஷன் அன்றைக்கி வரலாம். மறுநாள்லேருந்து அவங்களும் வேலைக்கு போகலாம். ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் லாஸு, இந்த ஜாப் கட்ஸு, இந்த சேலரி கட் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ ஓவரால் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்டிபயோட்டிக் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா 2 டோஸ் தான் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். பெருசாக வலிக்கு மாத்திரை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இப்போ குண்டாக இருக்கவங்க ஆப்ரேஷன் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறதால இந்த சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 99.9% வரவே வராது. ஸோ அவங்க பாட்டு அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போது கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு பேஷண்ட் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கும் ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணி ரெக்கவர் ஆகிறதுக்கும் நம்ம காஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்மியாகவே இருக்கும். இந்த ஐசியூ ஸ்டே கிடையாது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் லெஸ்ஸு. ஸோ 50% காஸ்ட் வில் பி லெஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏறத்தாழ 5 லட்ச ரூபாய் கிட்ட செலவாகும். இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸால் வருது. அதுக்காக வந்து இந்த HPV வேக்சின் போட்டுக்க டாக்டர்ஸ் வந்து அறிவுறுத்துறாங்க. இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் அந்த மாதிரி ஏதாவது வேக்சின் இருக்கா? அதை யாரெல்லாம் போட்டுக்கலாம்? இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான். ஸோ அதுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே கம்ப்ளீட்டாக நிறைய வித்தியாசம். ஸோ இதுக்கு வந்து ஹார்மோன் அப்படின்றால் இதுக்கு வேக்சின் அப்படின்றது எந்த ரோல் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு எந்த வேக்சின் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பப்பை புற்றுநோயோடு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை எதை வச்சு நீங்கள் நிர்ணயிப்பீங்க டாக்டர்? அவங்களுக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி போகலாம், இல்லை வேறு எந்த மெத்தட் போகலான்னு எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க. இப்போது ஜென்ரலாக நம்மக்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுமே ஒரு கைனகாலஜி டாக்டரை பார்த்துருப்பாங்க, ஒரு பயாப்சி பண்ணியிருப்பாங்க, அது கேன்சர்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட எல்லாருமே வருவாங்க. ஸோ ஜென்ரலாக இவங்களுக்கு ஒரு கேன்சர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு பெட் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்ப்போம். இப்போ வேறு எங்கன்னா பரவி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெட் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு மேமோகிராம் பண்ணி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எப்படி கர்ப்பப்பை புற்றுநோயை தூண்டுதோ அதே மாதிரி ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான் பிரெஸ்ட் கேன்சரையும் டெவலப் பண்ணுறதுக்கு தூண்டும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே காமன் காரணம் தான். ஸோ அதுவும் செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே ஆப்ரேஷன் தான். இப்போ உலகம் பூரா இப்போது அதாவது ட்ரெண்ட் அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். முன்னாடி காலத்தில் இதெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரியாக பண்ணி இது என்ன பண்ணுவோம், நெறிக்கட்டி எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பண்ணி நிறைய ஒரு எக்ஸ்டென்சிவாக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி இல்லை. உலகம் பூரா ஸ்டாண்டர்ட் இப்போதைக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ரொபாட்டிக் சர்ஜரி வித் சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து உலகம் பூரா அது பண்ண வேண்டிய ஒரு சர்ஜரி. அதை வந்து சில சமயம் லேப்ரோஸ்கோபி மூலியமாக பண்ணலாம். பட் லேப்ரோஸ்கோப்பியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ணுறது தான் ரொபாட்டிக்கோட அட்வான்டேஜே அது. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக அதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி கரெக்டாக அவுட்கம் கொடுக்குறோமோ அதுதான் இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஹிஸ்டரெக்டமி அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜருக்கு ஒருத்தருக்கு எப்போ அது தேவைப்படுமோ நீங்கள் எப்போ அந்த டிசிஷன் எடுப்பீங்க? ஸோ இப்போ ஹிஸ்டெக்டமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணத்துக்காக பண்ணலாம். இப்போது ஜென்ரலாக கைனகாலஜி டாக்டர் வந்து சிம்பிள் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா இப்போ ஃபைப்ராய்டு இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ளீடிங் இருக்கலாம், அதால் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது. இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு பண்ணும்போது அந்த சர்ஜரி வேறு, இந்த சர்ஜரி வேறு. இது வந்து டைப் 1 ரேடிக்கல் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சர்ஜரி. அதே சமயத்தில் இந்த நெறிக்கட்டியும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது அவசியம். நெறிக்கட்டிக்கு கரெக்டாக அந்த ஒரு டை கொடுத்து செலக்டிவாக அந்த நெறிக்கட்டியை மட்டும் எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கர்ப்பப்பையை மட்டும் எடுக்கிறது மாதிரி கிடையாது. அது எப்படி கரெக்டாக இந்த ஆங்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வச்சு ஸ்பில்லேஜ் இல்லாமல் எப்படி கரெக்டாக எடுத்து இந்த டைப் 1 ஹிஸ்டெக்டமி ப்ளஸ் சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி எப்படி பண்ணுறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இது சிம்பிளாக எடுக்கிறது வேறு சர்ஜரி, இது கம்ப்ளீட்டாக வேறு சர்ஜரி. ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வேறு சர்ஜரி. அந்த மாதிரி இப்போ இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தில் பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன டாக்டர்? ஸோ ஏற்கனவே திரும்ப சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம காரணத்துக்கு போனால் ஒபிசிட்டி தான் முக்கியமான காரணம். எங்களால் எல்லாருமே ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் டயட், அதே மாதிரி சின்ன வயசில் ஒரு 30 வயசுலேருந்தே 35 வயசுலேருந்தே அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த குண்டாகாமல் பார்த்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் பண்ணணுமோ அதெல்லாம் டயட்டு, எக்ஸசைஸ், அதை வெயிட் ரொம்ப போடாமல் பார்த்துக்கிறது இதுக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ இது ரெண்டுமே இப்போ வெயிட் போடாமல் பார்த்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா கர்ப்பப்பை புற்றுநோயும் கம்மியாகும், பிரஸ்ட் கேன்சரும் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக யாருக்கு ப்ளீடிங் வந்தாலும், அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே உடனே உங்கள் கைனகாலஜி டாக்டர் போய் பார்த்து அவங்க என்ன டெஸ்ட்டு பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது ரெண்டும் தான் இதுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸாக நான் சொல்லுவேன் இந்த மாதத்தில். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏற்கனவே யாருக்காவது அவங்க பரம்பரையில் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்தது அப்படின்னா அந்த தலைமுறையில் அடுத்து வரக்கூடிய பெண்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% தான். அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் 5%. அதே சமயத்தில் கர்ப்பப்பையை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த ஃபேமிலியில் ஏதாவது கருமுட்டை, ஓவேரியன் கேன்சருக்கான இது இருக்குது பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, அதே மாதிரி பெருங்குடல் புற்றுநோய் கொலானிக் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இது 4மே கர்ப்பப்பை புற்றுநோய், ஓவேரியன் கேன்சர், கொலானிக் கேன்சர் அண்ட் மார்பக புற்றுநோய் இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக தான் வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேமிலியில் நிறைய இந்த 4 கேன்சர் சொன்ன கேன்சரில் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அது சிம்பிள், அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டு தான். அந்த பிளட் டெஸ்ட்டில் தெரியும் நம்மளுக்கு இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜென்ரலாக எல்லா பேஷண்ட்டுமே என்னென்னா என்ன ஸ்டேஜ் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும் எல்லார்கிட்டையும். முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா அது என்ன ஸ்டேஜின்னு வச்சு தான் நம்ம மேற்கொண்டு அந்த பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி தேவையா இல்லை ரேடியோ தெரப்பி தேவையா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவோம். கர்ப்பப்பை புற்றுநோய் மட்டும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா ஸ்டேஜின்றது ரொம்ப முக்கியம், எல்லா கேன்சருக்குமே முக்கியம். அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு மட்டும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலிகுலர் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ எப்படி பெத்தாலஜிக்கு அனுப்புகிறோமோ அதே மாதிரி மாலிகுலர் டெஸ்டிங்க்கும் அனுப்பி அது ஒரு 4 வகையாக கர்ப்பப்பை புற்றுநோயை பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பயாப்சி ரிப்போர்ட் வந்து அது ஒரு பக்கம், அதே மாதிரி அந்த பயாப்சி ரிப்போர்ட்லேயே மாலிகுலர் டெஸ்டிங்னு ஒன்று 100% எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ண வேண்டியது அவசியம். இது ரெண்டுத்தையும் பயாப்சி ரிப்போர்ட்டு, மாலிகுலர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் இப்போ பேஷண்ட்டுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையா, அதே மாதிரி அவுட்கம்ஸ், அதாவது இது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ % இருக்குது என்ன ஏதுன்றது முக்கியம். இது மிச்ச கேன்சருக்கெல்லாம் இது பொருந்தாது. கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு மட்டும் இது மாலிகுலர் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றியும் கர்ப்பப்பை புற்றுநோய் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டாக்டர். அதே மாதிரி இது வந்து இந்த விழிப்புணர்வு மாதத்தில் பெண்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டூடியோவுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை எங்களோடு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.